ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை பற்றி மக்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்காக தனியாக ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் இப்போ லைவ் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் மூலமாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து எப்படி செயல்பட போகுது, இதில் எங்கெல்லாம் முகாம் நடக்க போகுது, இதில் என்னென்ன சேவைகள் வந்து வழங்க போகிறாங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து இந்த மெதை வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அந்த லோகோவை வச்சு தான் கீழே அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து எப்படி ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படிலாம் நடக்கும், இதில் என்னென்ன கவர்மெண்ட் சேவைகள்லாம் கிடைக்க போகுது, எந்தெந்த பகுதிகள் நடக்க போகுது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்கள் வந்து 13 துறைகள் 43 சேவைகள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் வந்து 15 துறைகள் 46 சேவைகள் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து மக்கள் வந்து ஈஸியாக பயன்பெறணுங்கிறதுக்காக வந்து ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் 10,000 சிறப்பு முகாம்கள் மூலமாக உங்கள் சேவைகள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்றைக்கி ஜூலை 15 தொடங்கி வைக்க போகிறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தில் வந்து ரொம்பவும் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து விடுபட்டவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கான ஃபார்ம் எல்லாமே வந்து இந்த முகாம்கள் மூலமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்களோ இந்த முகாமுக்கு நேரடியாக போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா எத்தனை முகாம்கள் இருக்குது, எத்தனை துறைகள் வந்து எத்தனை சேவைகள் கொடுக்க போகிறாங்க நகர்ப்புறத்தில், அதேமாதிரி ஊரகத்தில் வந்து எத்தனை துறைகள் வந்து எத்தனை சேவைகள் கொடுக்க போகிறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி துறைகள் வந்து இதில் வந்து பங்கேற்க போகிறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, ஸோ இந்த மாதிரி துறைகள் இருக்கும்ல, இந்த துறைகள் எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேலும் வேறு என்னென்ன துறைகள் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அனைத்து துறைகளையும் பார்வையிடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நகர்ப்புற சேவைகள் திட்டங்கள் இதில் வந்து என்னென்ன சேவைகள் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இதுலேயே வந்து சேவை மற்றும் தேவையான ஆவணங்கள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேவைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணிட்டாங்க, கீழே வந்து லெட்டர்ஸாகவும் வந்து தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முகாமுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சர்வீஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னென்ன சர்வீசஸ் வந்து இந்த முகாமில் பண்ணித்தரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு தேவையான சேவைகளை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஊரக சேவைகள் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஊரகத்தில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு தேவையான சேவைகளை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதேமாதிரி தான். இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு எதில் வந்து அப்ளை பண்ணணுமோ எதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையோ ஸோ அதை வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட உறுப்பினராக சேர அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சப்போஸ் நம்ம அட்மிட் ஆகிறோம்னா அந்த டைம் இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் கிட்ட இதுவே இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து இந்த கேம்ப் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, வருமான சான்று, குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் அட்டை நகல். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இதை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து முதலமைச்சரின் விரிவான
மருத்துவ காப்பீட்டு திட்டத்த வந்து உறுப்பினரா வந்து சேர முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இந்த முகாம் மூலமா பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 45 நாட்குள்ள வந்து உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்டும் வந்து குடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கீம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரேஷன் கார்டு வேணுங்கிறவங்க, ஸோ எல்லாருமே வந்து இந்த கேப் மூலமா அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ப்ராசஸ் வந்து அந்த 45 நாளுக்குள்ள வந்து முடிச்சு குடுப்பாங்க. ஸோ இத வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து புதுசா அப்ளை பண்ணதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ஷனுக்கும் வெயிட் பண்றீங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கேம்ப வந்து யூஸ் பண்றது ரொம்பவும் பெஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட்டா பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதனால இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அத தான் ரிப்பீட்டடா வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முகாம் விவரங்கள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தில எங்கெல்லாம் வந்து முகாம்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில வந்து மாவட்ட வாரியா முகாம்கள் அட்டவணைன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டமோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் அவுட் படி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து பதிவிறக்கம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டமோ அது பக்கத்தில இருக்கக்கூடிய அந்த பதிவிறக்க ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தில எங்கெல்லாம் வந்து இந்த கேம்ப் நடக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அத வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா படிச்சு, உங்க ஏரியால, உங்க மாவட்டத்தில எந்த இடத்துல இந்த கேம்ப் நடக்குதுன்னு தெரிஞ்சு, நீங்க நேரா அங்க போயிட்டு இந்த கேம்ப வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. பட் இத பத்தி டீட்டெயிலா தெர்ல. ஏன்னா, இப்போ தூத்துக்குடினா, தூத்துக்குடில ஒரு 6 இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ மத்த இடங்கள்ல எப்ப கேம்ப் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. ஸோ இத பத்தி எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நான் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னா, ஒரு சிலருக்கு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிக தூரமா இருக்கலாம். ஸோ அதனால அவங்களால வந்து இந்த கேம்ப்ல வந்து அட்டெண்ட் பண்ண முடியாம போகலாம். ஸோ இத பத்தி வேற எதுவும் அப்டேட் கவர்மெண்ட் குடுத்தாங்கன்னா, அத கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து போடுறேன். ஸோ இது மூலமா வந்து நீங்க வந்து உங்க ஏரியால கேம்ப் எங்கெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சேவைகள் திட்டங்கள் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நகர்ப்புற சேவைகள் திட்டங்கள், ஊரக சேவை திட்டங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் அப்ளை பண்ணி தராங்க, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து இந்த சேவைகள் திட்டங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் புகைப்படங்கள் குடுத்துருக்காங்க. இந்த புகைப்படங்கள் மூலமா இப்போ வந்து இப்ப இடையில இந்த கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து இந்த வாலண்டியர்ஸ் மூலமா வந்து இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த போஸ்டர்ஸு இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அத பத்தின ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து வாலண்டியர்ஸ் மூலமா வந்து இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அததான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாரி இப்ப நான் வெப்சைட்ல உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா? என்னென்ன சர்வீஸ்க்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுங்க. ஸோ அதையும் வந்து பிரிண்ட் போட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே மாரி லாஸ்ட்ல வந்து வீடியோக்கள்னு போட்டிருக்காங்க. ஸோ அதிலயும் வந்து இந்த ஸ்கீம் ரிலேட்டடா வந்து ஒரு சில பேசின வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இத பத்தி செக் பண்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கேம்ப்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ப் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து நடக்கிற மாரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து 45 நாட்கள்ல வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில சேவைகள் வந்து நீங்க ஈஸியா வந்து இ-சேவை மையங்கள் மூலமா வந்து அப்ளை பண்ணிடலாம். பட் ஒரு சில சேவைகள் வந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ தேடி போய் தான் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒர்க்கெல்லாம் வந்து நீங்க இந்த கேப் மூலமா பண்றது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த ஸ்டாஃப மீட் பண்ணி நீங்க பேசி பண்றதுக்கும், அப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் காதுலயே வந்து நெறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவங்கலாம் வந்து இந்த சிஎம் ஹெல்த் கார்டுக்கு வந்து ஆஃபீஸ் போகும்போது, அங்க கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசுற மாரி, இந்த மாரி நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து டைரக்ட்டா இந்த கேம்ப் மூலமா அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு இந்த மாரி எதா இருந்தாலும் சரி, அந்த 45 நாட்குள்ள வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ, இந்த மாரி ஒர்க்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். ஸோ, அதனால கண்டிப்பா இந்த கேம்ப்ப வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ, இதுதான் உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய என்னுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான். ஸோ, இத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்வீசஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும். நீங்க எங்கேயுமே அலைய தேவை கிடையாது. ஒரே இடத்துல நீங்க வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரீசன்னால வந்து தான் இப்ப இந்த வீடியோல வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்த பத்தி நான் அதிகமா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டார்லைட் இந்த திட்டத்த பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே வந்து 10 மினிட்ஸ் பக்கம் வந்துருச்சு. ஸோ இத பத்தி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோ லென்த்தா போகும். ஸோ அதனால தான்.
ஸோ வேணுங்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றின வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் இங்கே தான் வந்து ஃபார்ம்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் ஃபார்ம் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சது அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கா, இல்லை ஹார்டாக இருக்கா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கட்டும். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு